வணக்கம் நண்பர்களே. சகல தேவதைகளையும் தெய்வத்துங்களையும் எப்படி வசியம் பண்ணுறது, நமக்குள்ளே எப்படி அட்டைக்கு ஆள்றது, அதுக்குள்ளான முறையை சொல்கிறேன். நீங்கள் ஒரு தேவதை தீட்சை எடுக்கிறீங்க அப்படின்னா, முதல்ல ஒரு தனிமையான இடத்த தேர்ந்தெடுங்க. உங்களை யார் எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அந்த மாதிரி இடத்த நீங்கள் தேர்ந்தெடுங்க. தேர்ந்தெடுத்த பிறகு நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டால் எவ்வளோ சுத்தமாக இருக்கிறோமோ அதுபோல் நீங்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். நீங்களே சாப்பாடு செஞ்சு சாப்பிடுங்க. தரையில் தான் படுக்கணும். நீங்கள் கட்டல் பாய் இது மாதிரி இதில் படுக்கக்கூடாது. தரையில் மட்டும்தான் படுக்கணும். நீங்கள் இடுப்பில் அருணகிரி கட்டாதீங்க, செருப்பு போடாதீங்க. இது போல் சுத்தபத்தமாக இருங்க. சுத்தபத்தமாக இருந்து நீங்கள் எந்த தேவதை சித்தி எடுக்கிறீங்களோ அந்த தேவதைக்குள்ளான படையில் போட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிய பின்பு, விநாயகரை வணங்கிய பின்பு அந்த தேவதையோட மந்திரத்தை நீங்கள் ஜெபிங்க. காலை மாலை என 2 வேளையும் பூஜை பண்ணுங்கள். 21 நாள் பூஜை பண்ணினீங்கன்னா அந்த தேவதை உங்களுக்கு சித்தி ஆயிரும். நீங்கள் பிறகு மாந்திரீக வேலை எல்லாமே செய்யலாம். ஆனால் ஒரு நல்ல குருநாதரை பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட மந்திர தீட்சை வாங்கிட்டு வாங்க. ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க. யாரும் போய் ஏமாந்துடாதீங்க. ஒரு நல்ல குருநாதரை பார்த்து தேர்ந்தெடுத்து அவங்கக்கிட்ட மந்திர தீட்சை வாங்குங்க. அவங்கக்கிட்ட மந்திர தீட்சை வாங்கி அந்த தேவதை படையல் போட்டு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த தேவதை 21 நாளில் சித்தி ஆயிரும். இதற்காக நீங்கள் விநாயகரை சித்தி பண்ணணும், சித்தி பண்ணால் தான் தேவதை சித்தி ஆகும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அதெல்லாம் உங்களை சும்மா கதை, ஏமாத்துகிற கதை. அதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. அதே போல் மாந்திரிக ஃபீல்டுக்கு வந்துட்டிங்கனாலே நீங்கள் உங்கள் மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பொண்ணையும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஏன்னா வேறு எந்த பொண்ணை பார்த்து நீங்கள் அவங்க மேலே மோக வாய்ப்பட்டாலோ மந்திரம் உங்களுக்கு பழிக்காத போயிடும். அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு சித்தி பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா மாந்திரீகத்தில் எத்தனையோ விஷயங்குது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு மாந்திரீகத்தில் இறங்குங்க. மாந்திரீகத்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அதுக்கு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா இடத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன். நன்றிங்க.